டடடடா. என்னடா தங்கத்தைய பாத்துட்டு இருக்க? ஒரிஜினல் கோல்டு 24 கேரட். போட கிளம்பி வா. எப்படி பாக்குறான் பாரு. ஏழுமலை, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். உன் முறப்பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்கியா? நீ செத்துட்டா தின்னுட்டு போலான்னு வந்த. என்னடா அபசகுணமா பேசுற? அப்புறம் பேசாம எப்ப வந்தாலும் எப்ப வந்த எவ்வளவு எடுத்துட்டு வந்த, எப்ப வந்த எவ்வளவு எடுத்துட்டு வந்த, இதேதானே? அப்படியே எனக்கு எடுத்துட்டு வர பாரு. எடுத்துட்டு வருவாங்க. போ போ, கிளம்பு, உள்ள போடா. கிளம்பு. போ வா, வாங்கற. போயிட்டே இரு, போ. அட என்ன ஏழுமலை, நல்லா இருக்கறியா? நீ உன் மாமனை பாத்துக்கிற மாதிரி என்னையும் பாத்துக்கிட்டேன்னா நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். என்ன சொல்ற? அடச்சே, எப்ப பாரு உனக்கு குசும்புதான். அதெல்லாம் இருக்கட்டும். என்ன உனக்கு இப்பவும் பிடிக்கும்ல? அடச்சே, உன்னை திருத்தவே முடியாது. நான் திருந்த மாட்டேன். நீ எல்லாம் நான் துபாய்க்கு போறதுனால தப்பிச்சிட்டேன். இல்லன்னா உன்னை நான் கோழி அமைக்கிற மாதிரி. மாமா 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 ஓ மாமா, உனக்கெல்லாம் எப்படி மாமா தூக்கம் வருது? அட நீயா எப்படா வந்த? நான் வர்றது இருக்கட்டும், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என் முறப்பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா? அது எப்பவோ முடிவு பண்ணது தானடா. அது எப்படி முடிவு பண்ணுவேன்? அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. நம்மள ஒண்ணுமே இல்லாதவங்க மாதிரி தான் பாப்பாங்க. அப்படிப்பட்ட வீட்டுக்கு என் முறப்பொண்ணு அனுப்புவியா? நம்மள எல்லா விஷயத்திலயும் அசிங்கப்படுத்துவாங்க மாமா. நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது? எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது? நான் நடக்க விட மாட்டேன். நடக்கும், நடந்தே தீருவேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். தீரும். ஏன்னா அது என் முறப்பொண்ணு. நடக்கும், ஆமா, நடந்தே எப்படி தீரும். விட மாட்டேன். நடக்கும், இந்த கல்யாணத்தை நான் சம்மதிக்க மாட்டேன். டேய் மாப்ள, எனக்கு என்ன மூளை இல்லைன்னு நினைச்சியா? நானே நேரடியா போய் சென்னையில பாத்துட்டு வந்தேன். வாரத்துக்கு 5 நாள் தான் வேலை, மாசம் 2 லட்சம் சம்பளம். கல்யாணம் ஆனதும் நம்ம பொண்ணை கூட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிடுவான். இதை விட நல்ல சம்பந்தம் எங்கடா கிடைக்கும்? வந்தியா, சாப்பிட்டியா, அச்சதைய போட்டியா, கிளம்பி போயிட்டே இருக்கணும். அப்படின்னா என் தங்கச்சி செத்து போயிட்டான்றதுனால நீ இருந்த இரு, கிளம்பி போறதுனா போன்னு சொல்ல வரீங்க? அவ்வளவுதான்டா. இருந்தா இரு, போறதுனா போ. இருந்தா இரு, போறதுனா போவா? இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். யோ கணேஷ் மாமா, என்ன வாய பிளந்துகிட்டு அப்படி பாக்குற? 12 அடியில பந்தல் போடலாமா இல்லாட்டி 16 அடியில பந்தல் போடலாமான்னு யோசிக்கிறேன். நீ வேலை பாக்குறன்னா ஆகாயத்தை விட பெருசா பந்தல் போடலாம். இந்த பந்தல் போறது மட்டும் இல்ல, கேட்டரிங் பாக்கணும், சீர்வரிசை பாக்கணும், பேண்டுக்கு சொல்லணும், ரூம் எல்லாம் புக் பண்ணணும், வர்றவங்களுக்கு கிஃப்ட் ரெடி பண்ணணும். நிறைய வேலை இருக்கு எனக்கு. சுனிதா கொஞ்சம் காப்பி கொண்டாமா. எடுத்து வந்து குடுமா. மத்தவங்க போட்ட பந்தலையே பந்தா கட்டுறவன் நீ வேலை செய்யறனா யார நம்புவாங்க? ஹலோ, கணேசன் ஒரு குண்டன் அனுப்புறேன், அவங்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. அதெல்லாம் போவா, நான்லாம் போக மாட்டேன்ப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. மாமா வாயா மாமா, எப்படியா இருக்க? நல்லா இருக்க. கல்யாண கலை முகத்துல அப்படியே தெரியுது. எல்லாம் எப்படிடா போயிட்டு இருக்கு? என்னடா இந்த ஊர்ல என்ன இருக்க போகுது? நீங்கெல்லாம் சாஃப்ட்வேர், லைஃப் ஃபுல்லா ஹாப்பியா செக்யூர்டா சேஃப்டியா இருப்பீங்க. உனக்கு அப்படிதான்டா தெரியும். சாஃப்ட்வேர் ஜாப்னா ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. அதே நீ வீடியோகிராஃபர் விஷுவலோட இருப்ப. சூப்பரா சொன்ன மாமா. டேய், எனக்கு ஒரு சின்ன ஃபேவர்ரா. உன்னோட விஷன்ல என்னையும் மனசையும் நல்ல நல்ல போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நீதான் எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். மாமா, பாஸ்போர்ட்ல இருந்து கல்யாண போட்டோ வரைக்கும், ஃபர்ஸ்ட் டே போட்டோல இருந்து சீமந்த போட்டோ வரைக்கும் எல்லாத்தையும் அழகா எடுத்து கொடுக்குறேன். அவ்வளவுதான். ஹாய் மேடம், வணக்கம். நான் சைத்தன்யாவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இந்த கேமரால இருந்து போட்டோ வரந்தாலும் வீடியோ வரந்தாலும் இருக்கிறத இருக்கிற மாதிரியே எடுத்து தருவேன். உங்க 2 பேருக்கும் ப்ரீ வெட்டிங் ஷூட் பிளான் பண்ணிருக்கேன். டேட் சொன்னீங்கன்னா ஷூட் பண்ணிடலாம். எனக்கு இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாம் பிடிக்காது. பிடிக்காதா? உங்க 2 பேரையும் கப்பல்ல நிக்க வச்சு அப்படியே டைட்டானிக் போஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? நான் அதை அப்படியே மேல இருந்து ஷூட் பண்றேன். அதுக்கப்புறம் பீச்ல தனியா நிக்க வச்சு சன்ரைஸ் உதிக்கும் போது அப்படியே கவர் பண்றோம். எப்படி இருக்கு? என்னது இது? ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், ப்ரீ டெலிவரி, போஸ்ட் டெலிவரி, இவ்ளோ எதுக்கு? சாகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு போட்டோ ஷூட் நடத்துங்க, மூக்குல பஞ்சு வச்சு. இதெல்லாம் நம்ம பாரம்பரியமா இல்ல பழக்க வழக்கமா? பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. பாரம்பரியமோ பழக்க வழக்கமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணனா கூட பரவாயில்ல. இது ட்ரெண்ட். ஃபாலோ பண்ணனா ஃபெயில் ஆயிடுவோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சைத்து மேடம், என்ன அப்டேட்லயே இல்ல? ப்ரீ வெட்டிங் ஷூட் வேணான்னு சொல்றாங்க. கொஞ்சம் மனசுகிட்ட போன கூட. ஒரு நிமிஷம். இந்த
என்ன மனசி ப்ராப்ளம்? மாமா எனக்கு இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாம் பிடிக்கல. மனசி, இந்த ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டை அவங்க நம்மளுக்காக தான் பிளான் பண்ணாங்க. நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மூமெண்ட்ஸ் நமக்கு வாழ்க்கை முழுக்க ஞாபகம் இருக்கிற மெமரிஸ் தான் இருக்கும். சாரி மாமா, ஏன்னு தெரியல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. என்னால கம்ஃபர்டபுளா இருக்க முடியாது. சரி விடு, நீ அவங்கிட்ட போன கொடு. ம். ஹலோ டேய், மானசிக்கு பிடிக்காத வேலையை நாம பண்ண வேணாம், விட்டுரு. மாமா, நீ வேணானா நான் விட மாட்டேன். நான் இங்கேயே இருப்பேன். ஒவ்வொரு மூமெண்ட்டையும் இன்ஸ்டா மூட்ல கேப்சர் பண்ணுவேன். நான் ஒரு சின்ன சின்ன வீடியோஸ்ல உனக்கு சென்ட் பண்ணுவேன். அதை நீ ஸ்டேட்டஸ்ல வைப்பியோ இல்ல உன் ஸ்டேட்டஸே மாத்திப்பியோ, அது உன்னோட இஷ்டம். மேடம் ஸ்மைல். ஹலோ, எஸ் பிரணவ், வாட்ஸ் ஹேப்பனிங்? அண்ணா, இந்த நேரத்துல எங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா. அத வாங்கிக்கலாம். நீ எங்கடா கிளம்பிட்ட? அம்மா, எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் சென்னைக்கு போயிட்டு வந்துடுறேன். இப்ப வா. இந்த நேரத்துல எதுக்குடா? எமர்ஜென்சிப்பா, போயிட்டு வந்து விளக்கமா சொல்றேன். டேய், என்னடா இதெல்லாம்? என்னங்க இந்த அதைத்தானே நேரத்துல நானும் போறான்? கேட்டேன். சாரி சைத்தன்யா, உன் லீவ் கேன்சல் ஆயிடுச்சு. நீ அர்ஜென்ட்டா இன்னைக்கே யூகே போகணும். அவ்வளவு சிம்பிளா சொன்னா எப்படி சார்? ஆல்ரெடி நாங்க வெட்டிங் கார்டுலாம் கொடுத்துட்டோம். மேரேஜை போஸ்ட்போன் பண்ணிக்கோ. வேணும்னா நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கோ. அப்போ உனக்கு 1 month லீவ் தரேன். தட்ஸ் நாட் பாசிபிள் சார். இப்ப சடனா டேட் மாத்திக்க சொன்னா எங்க ஃபேமிலில எல்லாரும் அப்செட் ஆயிடுவாங்க. நீ உன் ஃபேமிலியை பத்தி தான் யோசிக்கிறியே தவிர இந்த ப்ராஜெக்ட பத்தியோ கம்பெனியை பத்தியோ யோசிக்க மாட்டேங்கிற. டோன்ட் ஃபர்கெட் தட் திஸ் கம்பெனி இஸ் யுவர் ஐடென்டிட்டி. சார், எனக்கு என் ஜாப் முக்கியம்தான், ஆனா என் ஃபேமிலி கூட ரொம்ப முக்கியம். வேணும்னா எனக்கு பதில் ரகுவா அனுப்புங்க, நான் கோஆர்டினேட் பண்றேன். I'll solve the problem. முடியாது சைத்தன்யா, இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். இது கம்பெனிக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும். நீ யூகே போய் தான் ஆகணும், இல்லைன்னா கம்பெனியை விட்டே போற மாதிரி இருக்கும். என்னடா பொருள் இதெல்லாம்? அம்மா, நான் வேலையை விட்டேன். நல்ல காரியம் பண்ணடா. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைனே சொல்லிட்டு இருந்த. அப்புறம் என்னடா பண்ண போற? கல்யாணம் பண்ணிக்க போறான். கல்யாணம் தான் பண்ணிக்க போறான், அதுக்கப்புறம் என்ன பண்ண போற? வேற வேலை தேடிப்பாங்க. நான் விவசாயம் பாக்குறேன்ப்பா. விவசாயமா? டெய்ரி ஃபார்ம் வைக்க போறேன். ஹாப்பியா உங்க கூடவே இருக்க போறேன். ரொம்ப சந்தோஷம். ஏன் புள்ளையாச்சே, நீ வா. எவ்வளவு பெரிய சாஃப்ட்வேர் வேலை. ஆமா ஆமா, பெரிய பரவாயில்ல, சாஃப்ட்வேர். எனக்கு போங்க. ஹை ஹை ஆவானா போடே. குமரேசா, இதை வாங்கிக்க.